ஸ்டாண்டிங் பொசிஷன்ல கால்களை எங்கேயுமே அசைக்காம இந்த கால் பாதங்களை கூட இந்த ஹீல் ரைஸ் டோ ரைஸ் எதுவுமே பண்ணாம இந்த கால்கள் அப்படியே தரையில ஊன்றி இருக்கிற பொசிஷன்ல எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண முடியும்? ரொம்ப அதிகமா உடலை வருத்தி உடற்பயிற்சிலாம் செய்ய தேவையில்லை, ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸே போதும் அப்படின்னு நினைக்கிற சில மக்கள் இருக்காங்க. அதனால இந்த ஸ்டாண்டிங் பேஸ்ட் எக்ஸசைஸும் சில பேர் விரும்புறாங்க. ஆனா உண்மையிலே சில பேருக்கு வந்து ஸ்டாண்டிங் பேஸ்ட் எக்ஸசைஸே கூட போதும், அந்த அளவுக்கு அவங்க பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, அவங்களுக்கு வந்து நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் வந்து இந்த ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டிங் பேஸ்ட் எக்ஸசைஸ்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேஷண்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு தான் ரொம்ப ஆப்டா இருக்கும். இருந்தாலும் சில பேத்துக்குலாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் மட்டுமே போதும், அதை அச்சீவ் பண்றதே பெரிய விஷயம். ஒரு வெறுமனே ஸ்டாண்டிங், வேற எந்த மூவ்மெண்ட் பண்ண வேண்டாம், பெர்ஃபெக்டா நிக்கிற ஸ்டாண்டிங் பொசிஷன்லயே ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. இப்போ இந்த ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நான் முதல்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி இந்த கால்களை இந்த ஹீல் கூட ரைஸ் பண்ணாம டோ ரைஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா ஃபீட் வந்து கிரவுண்ட்ல இருக்கணும் பெர்ஃபெக்டா. அப்புறம் எந்த ஜாயிண்ட் மூவ் பண்ணக்கூடாது, ஹிப் மூவ் ஆகக்கூடாது, நீ ஜாயிண்ட் மூவ் ஆகக்கூடாது, பெர்ஃபெக்டா ஸ்டாண்டிங்ல நிக்கணும். அந்த பொசிஷன்ல எந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம்? முதல்ல ரொம்ப சிம்பிளான பேசிக்கான எக்ஸசைஸ்லாம் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த ஸ்டாண்டிங் பொசிஷன்ல ஹார்டான எக்ஸசைஸும் பண்ணலாம், அதை பற்றியும் பார்க்கலாம். டீப் பிரீதிங். இந்த மாதிரி டயப்ரமேட்டிக் பிரீதிங் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்லயும் பண்ணலாம். இன்ஹேலேஷன் த்ரூ நோஸ், எக்ஸலேஷன் த்ரூ மவுத். Side arm raise, full range. Front arm raise, full range. Wing standing, 90-degree side arm raise. Wing standing, 90-degree side arm raise. Elbow extension. Elbow flexion. Forearm rotations. Downward, upward rotations. Row. Shoulder extension. Horizontal adduction and abduction. Shoulder circumduction. Wrist movements. Finger gripping action. Wrist and finger stretch. Thumb stretch, periviral stretch. Neck extension, flexion. Neck rotations. Neck sideward bending. Shoulder stretch. Side neck stretch. So இப்போ பார்த்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்டை எங்கேயுமே மூவ் பண்ணவே இல்லை, இந்த பாதங்கள் கம்ப்ளீட்டாக தரையில் ஊன்றி இருந்துச்சு, ஹிப்பில் நீல எந்த மூவ்மெண்ட் இல்லை, செஸ்ட் ஃபேஸிங் ஃபார்வர்ட். ஸோ அதனால் இந்த பேக் போனில் எந்த மூவ்மெண்ட்ஸும் இல்லை. ஸோ இந்த ரொட்டேஷன் சைட்வர்ட் பெண்டிங் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. ஸ்ட்ரிக்டாக பண்ண ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ணக்கூடிய சிம்பிளஸ்ட் எக்ஸசைசஸ் இதெல்லாமே. இப்போ இதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங் பொசிஷன், டாசோ மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல், ஹிப் நீ ஆங்கிள் ஃபுட் எதுலையுமே மூவ்மெண்ட் இல்லாமல் ரிஜிடா ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஹார்டான எக்ஸசைஸ் வேரியேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வித் பேர் ஆஃப் டம்பிள்ஸ். லைட் வெயிட் டம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ரைஸ், சைட் ஆர்ம் ரைஸ், curls, shoulder press, triceps extension. இப்போ curl and press ரெண்டுமே கம்பைன் பண்ணலாம். இந்த மாதிரி எல்போ பெண்டிங், இந்த ஷார்ட் லிவர் ஷோல்டர் பிரஸ், இதுக்கெல்லாம் வந்து லோட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடலாம். ஆனா இந்த லாங் லிவர் டாஸ்க்ஸ், இது எல்போஸை மடக்காம பண்ணக்கூடிய லாங் லிவர் டெக்னிக்ஸ், இந்த ஸ்ட்ரைட் ஆர்ம் ரைஸ் எல்லாம் பாத்தீங்களா, இதுக்கு வந்து லோட கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியாது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு
வெறுமனே ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அமேசிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் வெறுமனே பண்ற ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எக்ஸசைஸ் மட்டும். அதையும் தாண்டி இந்த பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடிய ஹார்டான எக்ஸசைஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் இந்த டம்பிள்ஸ் வச்சு பண்றது ஃபியூ வேரியேஷன்ஸ் தான். ஆனால் அதுலேயும் ஏகப்பட்ட கேலரிஸ் நம்ம வந்து பேர்ன் பண்ண முடியும் டிபெண்டிங் ஆன் அந்த லோட் செலெக்ஷன். ஸோ நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை சேலஞ்ச், நம்ம மசில்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி லோடை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கேலரி பர்னிங், ஃபேட் பர்னிங், வெயிட் லாஸ், ஜென்ரல் ஃபிட்னஸ், அத்லெட்டிக் ஃபிட்னஸ் எல்லாத்தையும் கூட இம்ப்ரூவ் பண்ண முடியும் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங் பேலன்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் மட்டும் வச்சு. இந்த வீடியோவில் இந்த ஸ்டாண்டிங் பேலன்ஸ்க்கு சில ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேற என்ன எஃபெக்டிவ் வேரியேஷன்ஸ்ல நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ட் 1, பார்ட் 3 அந்த மாதிரி ஸ்டாண்டிங் எக்ஸசைசஸ் அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கலாம்.